2009ஆம் ஆண்டும் அதற்கு பிறகும் பிறந்தவர்கள் புகைக்க தடை விதித்து சட்டம் இயற்ற வேண்டும் என பிரதமர் மோடிக்கு அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக பல்வேறு நாடுகளில் கொண்டு வரப்பட்டுள்ள சட்டத்தை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்தியாவிலும் அதுபோன்ற சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் இந்தியாவில் 2009ஆம் ஆண்டும் அதற்கு பிறகும் பிறந்தவர்கள், அதாவது இப்போது 18 வயதுக்கும் குறைவாக உள்ளவர்கள் புகைப்பிடிப்பதற்கும் அவர்களுக்கு சிகரெட் மற்றும் சிகரெட்டுகளை விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கும் சட்டத்தை இயற்ற நடுவண் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து ஆகிய கிரேட் பிரிட்டனின் உறுப்பு நாடுகளில் 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் புகைப்பிடிப்பதையும் அவர்களுக்கு சிகரெட், சிகரெட் ஆகியவற்றை விற்பனை செய்வதையும் தடை செய்ய வகை செய்யும் சட்ட முன்வரைவு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் 2 ஆண்டுகளாக நடைபெற்ற விரிவான விவாதங்களுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாத மத்தியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்திற்கு பிரிட்டன் மன்னர் ஒப்புதல் அளித்த பிறகு 2027ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிகரெட் பயன்பாட்டால் மக்களுக்கு ஏற்படும் தடுக்கக்கூடிய நோய்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இந்த நடவடிக்கையை பிரிட்டன் அரசு எடுத்துள்ளது. இந்த நடவடிக்கை வரவேற்பை பெற்றுள்ளது. இந்தியாவிலும் இதே போன்ற சட்டம் இயற்ற வேண்டியதன் தேவை இருப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். புகைப்பிடிக்கும் பழக்கத்தால் பிரிட்டனை விட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் நாடு இந்தியாதான் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் 26.7 கோடி பேர், அதாவது இந்திய மக்கள் தொகையில் 5இல் ஒருவர் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாகியுள்ளனர். நேரடியாக புகைப்பிடிப்பதால் ஏற்படும் நோய்கள் காரணமாக மட்டும் ஆண்டுக்கு 13.5 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். மற்றவர்கள் சிகரெட் புகைத்து வெளியிடும் புகையை சுவாசிப்பதால் உயிரிழப்பவர்களையும் சேர்த்தால் இந்தியாவில் ஆண்டுக்கு 23 லட்சம் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிகரெட் பயன்பாட்டால் இங்கிலாந்தை விட இந்தியாவில் அதிக விழுக்காட்டினர் உயிரிழக்கும் நிலையில் கிரேட் பிரிட்டனை பின்பற்றி இந்தியாவிலும் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் சிகரெட் மற்றும் மின் சிகரெட் புகைப்பதற்கு தடை விதிப்பதுதான் சரியான செயலாக இருக்கும் என்று நம்புகிறேன். சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களின் பயன்பாடுதான் புற்றுநோய் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலகம் முழுவதும் ஏற்படும் புற்றுநோய் உயிரிழப்புகளில் 30 விழுக்காட்டுக்கு புகையிலை பயன்பாடுதான் காரணமாக உள்ளது. நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரில் 90 விழுக்காட்டினர் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களாக உள்ளனர். இந்தியாவில் இந்த நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது. இந்தியாவில் 40 முதல் 50 விழுக்காடு புற்றுநோய் பாதிப்புக்கு புகையிலை பயன்பாடுதான் காரணமாக உள்ளது. சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்களின் பயன்பாட்டால் மட்டும் வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் என 12 வகையான புற்றுநோய்கள், ஆஸ்துமா, நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், பக்கவாதம், இதய நோய்கள், மலட்டுத்தன்மை, நீரிழிவு நோய், கண் பார்வை பாதிப்பு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நோய்கள் ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவற்றை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இந்தியாவில் புகைப்பிடிப்பதை தடை செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியமானது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் சிகரெட் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாகவும் பசுமை தாயகம் என்ற தொண்டு நிறுவனத்தின் வாயிலாகவும் ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்திய சுகாதாரத்துறை அமைச்சராக 2004 முதல் 2009ஆம் ஆண்டு வரை பணியாற்றிய காலத்தில் சிகரெட் பயன்பாட்டின் தீமைகளை கருத்தில் கொண்டுதான் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை, திரைப்படங்களில் புகைப்பிடிக்கும் காட்சிகளின் போது எச்சரிக்கை வாசகம், புகையிலை பொருட்களின் உரைகள் மீது எச்சரிக்கை படங்கள் உள்ளிட்ட ஏராளமான நடவடிக்கைகளை மேற்கொண்டேன். அது மட்டுமின்றி
மெல்லும் புகையிலைப் பொருட்கள், குட்கா ஆகியவற்றை தடை செய்யும் நோக்குடன் சிகரெட்டுகள் மற்றும் பிற புகையிலைப் பொருட்கள் ஆகியவற்றை முறைப்படுத்தும் சட்டம் 2003 நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றினேன். அதன் பயனாக இந்தியாவில் 24 மாநிலங்களிலும் 3 யூனியன் பிரதேசங்களிலும் குட்கா தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். தங்களின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே திட்டமிடப்பட்டவாறு தங்களின் ஆட்சியில் புகையிலைப் பொருட்களின் உரைகள் மீது அச்சிடப்படும் எச்சரிக்கை படங்களின் அளவு 40 விழுக்காட்டில் இருந்து 85 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சிகரெட் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் அவற்றின் மீதான வரிகள் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் வரவேற்கத்தக்க நடவடிக்கைகள்தான் என்றாலும் கூட போதுமானவை அல்ல. பிரிட்டனை பின்பற்றி இந்தியாவிலும் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் சிகரெட் புகைக்க தடை விதிப்பதுதான் மிக சரியான மற்றும் இந்தியாவிற்கு தேவையான நடவடிக்கையாக இருக்கும். உலகம் முழுவதுமே சிகரெட் புகைப்பதற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரம் பெற்றுள்ளன. இதற்கான முதல் முயற்சியை நியூசிலாந்து நாடுதான் தொடங்கியது. நியூசிலாந்துக்கு பிறகு முதல் நாடாக மாலத்தீவு இதுபோன்ற சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. இரண்டாவதாக கிரேட் பிரிட்டனில் இத்தகைய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கனடாவிலும் அமெரிக்காவின் ஹவாய், மாசாசூசெட்ஸ் மாகாணங்களிலும் சட்ட முன்வரைவுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைய வேண்டும் என்பதுதான் நலவாழ்வில் அக்கறை கொண்ட அனைவரின் விருப்பமாகவும் உள்ளது. அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு மற்றும் அதற்கு பிறகு பிறந்தவர்கள் புகையிலை சிகரெட், சிகரெட் புகைப்பதற்கு தடை விதிக்கும் சட்டத்தை விரைவாக கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார்.